ஸோ காதல் பத்தி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு புதன் பலமா இருக்கும். அப்ப புதன் சார்ந்த எல்லா விஷயங்களுமே இதுல தொடர்புடையதா இருக்கும். இப்போ புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது, காதல் சார்ந்த விஷயங்கள் குறிக்கிறது. இவங்ககிட்ட எல்லாம் போய் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நாங்க இப்படி இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லவே முடியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எதுனாலும் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல ரொம்ப முற்போக்கா செயல்படக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான். எனக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றத விட அதிகபட்சம் ஏதோ ஒரு வகையில் டிட்டாச்மெண்ட்டாகவும் தனிமை உணரக்கூடிய தன்மையும் நிறைய இருக்கும். அன்புக்காக எங்க என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக கிரகம் வந்து ஒதுக்கி வைக்கும் இல்லையா, அந்த அன்பை நினச்சி ஏங்கிட்டே நிறைய பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூரில் போய் படிக்கிறதுக்கான கொடுப்பனையெல்லாம் இந்த சந்திரனோட ஆதிக்கம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்படி கொண்டு போயிடும். எப்பயுமே அந்த ரத்தம் சூடாயிருதுப்பா எனக்கு, அப்படியே என்னால் பொறுக்க முடியலன்ற மாதிரியான பிஹேவியர்ஸ் இருக்கும். செவ்வாய் தாங்க உண்மையிலேயே ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுமே ரொம்ப பவர்ஃபுல்ன்ற மாதிரி இந்த செவ்வாய் இல்லைன்னா ஒருத்தவங்க ஆளுமையாக இருக்கவே முடியாது. விஷயத்துக்கு பேசுறதுக்கு தயங்கி பேசுவாங்கல்ல, மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு தான் அடுத்து அடிக்கலாம் அடிக்கிற அடிபடி கலாட்டாக்கும் இவங்க தான் ஆயிடுச்சு. சரணம் அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் சபினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க. 12 ராசி அன்பர்களுக்குமே உள்ள குணாதிசயங்கள் என்ன, அது மட்டும் இல்லாம 9 கிரகங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றது சார்ந்து நிறைய விஷயங்களை கொடுக்க போறாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேம்மா. ஸோ இப்போ நம்ம 2 பேர் பேசும்போதே சிரிச்சுட்டு ஸ்மைலிங்கோட பேசுறோம் இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு வித குணாதிசயம். அது எல்லாருக்குமே வந்துடாது இல்லையா? ஸோ ஒரு மனுஷனோட ஐடென்டிஃபிகேஷனே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, யாராவது கேட்டா அவனா சிடுசிடுன்னு இருப்பானே, ஓ அவங்களா சிரிச்சுட்டே இருப்பாங்களே, ஸோ இவங்களா ஓ அவங்க செம்ம பர்சன் அப்படின்னு தான் ஐடென்டிஃபிகேஷனே பண்ணுவாங்க. அப்படின்றப்போ ஒரு மனுஷனோட குணாதிசயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த குணாதிசயம் தான் பலருடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயத்த தீர்மானிக்கவும் செய்யுது. ஏன்னா கோவப்பட்டுட்டா போதும், அவ்வளோதான், எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ கோபம் அப்படின்றதுமே ஒரு குணாதிசயம் தான். ஸோ ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தை கிரகிக்கிறதே கிரகங்கள் தான் இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும், அதாவது 9 கிரகங்களுக்கும் உள்ள அந்த குணாதிசயங்கள் என்னன்றதை பார்த்துட்டு 12 ராசி அன்பர்களோடதையும் பார்த்தலாமா? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். ஆக்சுவலா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம கிரகத்தோட கனெக்டட்ல தான் நம்ம இருந்தே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையில இருந்து முக பாவனையில இருந்து எல்லா விஷயத்திலயும் தொடர்புடையது என்ன அப்படின்னா கிரகங்கள் தான். இப்ப நம்ம பர்டிகுலரா ஒரு சில விஷயங்களை மட்டும் சார்ந்து நம்ம பேசிட்டே இருப்போம். கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரகம் அங்க பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணும். அவங்களோட ஜாதகத்துல அந்த கிரகம் பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அது சார்ந்த விஷயங்களை பேச முடியும். எக்ஸாம்பிள் என்னவே எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் வந்து காதல் ஜோதிடர் ஈஸ்வரின்னு நிறைய பேருக்கு ஆயிருக்கேன். மோஸ்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வேர் பண்ணிருக்க கலரும் பாருங்க, கிட்டத்தட்ட கிரீன். சோ இப்போ புதனுடைய ஆதிக்கம் என்னோட ஜாதகத்துல பலமா இருந்தா மட்டும்தான் நான் காதலை பத்தி பேச முடியும். காதல் பத்தி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு புதன் பலமா இருக்கும். அப்ப புதன் சார்ந்த எல்லா விஷயங்களுமே இதுல தொடர்புடையதா இருக்கும். இப்போ புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது, காதல் சார்ந்த விஷயங்கள் குறிக்கிறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அப்படி ஒரு கிரகத்தினுடைய தன்மை, இப்ப நம்ம போட்டிருக்க கலர் ட்ரெஸ் முதற்கொண்டே இவ்வளவு நம்ம கனெக்டடா இருக்கும்போது எல்லாமே கனெக்டடு. இன்னைக்கு அன்றைய நாள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நம்ம பேசணும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய பவர்ஃபுல் இருந்தா மட்டும் தான் பேசணும். உண்மையிலே நீங்க கேட்கறது உண்மையான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. நம்ம சில விஷயங்களை பத்தி கேட்டுட்டே இருப்போம். எது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது அப்படின்னா அந்த புதனுடைய ஆதிக்கம். மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? மாற்றங்கள் ஏதாவது குழந்தை பருவம், குழந்தைத்தன்மை ஜாஸ்தி இருக்கும் புதன் இருக்கவங்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு கிரகத்தையும் நான் டீட்டெயிலாவே கொடுக்குறேன், அது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிறது. பொதுவாக வந்து பார்க்கும்போது இந்த சூரியன்னா யாரு? அப்பா. ஸோ அந்த மாதிரி சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்றப்போ ரொம்ப அந்த பவர்ஃபுல் அப்படின்றத குறிக்கக்கூடிய தன்மை தான் சூரியனுக்கு இருக்கும். எப்பயுமே ஆளுமை பண்பு. இவங்ககிட்ட எல்லாம் போய் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நாங்க இப்படி இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லவே முடியாது. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எதுனாலும் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல ரொம்ப முற்போக்கா செயல்படக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான். ஸோ இவங்க வந்து எப்ப சூரியன் வந்து பிரகாசமா இருக்கும் இல்லையா, அதுக்கான வேலை கரெக்டா பாக்குற மாதிரி இவங்க வந்து லீவ் கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள். ஒன்னா கூட பஞ்சுவாலிட்டி யார் பார்க்கும்போதே தெரியும். அவங்களுடைய நேர்மையான அந்த கம்பீரமான உடை நடை பாவனை, அந்த கெத்து, அந்த நிறைய இந்த பாக்குறோம்ல யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஒர்க் பண்றவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப பக்காவா அந்த உடம்பா இருக்கட்டும், அவங்களை பார்க்கும்போது மரியாதை வரும்ல. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது அவங்க கிட்ட ரொம்ப தனித்துவமா இருக்கக்கூடியவங்களே இருக்கும். ஒரு இடத்துல சுயமரியாதைன்றது ரொம்ப எதிர்பார்க்கறவங்க தான் சூரியன் ஆதிக்கத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னா தலைநகர்ல தான் வசிப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபை எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து அவங்க ஜாதகத்துல பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு அப்பா கூட பயணிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அப்பா அவங்க ஜாதகத்துல சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்ல குழந்தை பெற்றுக்கோ, குழந்தைக்காக காத்துட்டு இருக்கோம், இவங்களுக்குமே சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கும். சூரியனால என்ன வெப்பம்,
ஸோ இவங்களுடைய உடல்லாம் எப்பயுமே உஷ்ணமாவே இருக்கும். அதனாலதான் கோவம் அதிகமா வரும். சுட சுட சாப்பாடுங்க, அப்படியே ஆவி பறக்கணும். சாப்பாடு வைக்கும் வரை கூட ஆவி பறக்கணும். இதெல்லாம் வந்து சூரியனுடைய தனித்துவம். ஸோ ஒரு ஜாதகத்துல சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, அந்த ஜாதகத்துல இந்த கிரகம் ஆட்கொண்டிருக்கு அப்படின்னா இப்படிதான் இவங்க இருப்பாங்க. இவங்களோட கேரக்டர் மாத்தவே முடியாது. சூரியனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய தெரியும். இது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவோட பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றீங்க. அடுத்ததான் வந்து அப்படியே சாஃப்ட் சந்திரனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அப்பா, அம்மா 2 பேரும் எடுத்துக்கலாம். அது கிட்டத்தட்ட அப்படிதான். சந்திரனோட ஜாதகத்துல பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அந்த அன்புன்ற ஒரு விஷயத்துல சரௌண்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அம்மா எப்படி இருப்பாங்க? ரொம்ப தன்மையா இருப்பாங்க. நிச்சயமா. அப்ப எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப இப்ப நம்ம நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க, ரொம்ப ஸ்மைலிங்கா இருக்கிறதுக்கான ஒரு நிலை கூட வேணும். சந்திரன் நல்லா இருந்தா மட்டும் உங்களால சிரிக்க கூட முடியும். சோ மனமாகப்பட்ட சந்திரன் அவங்களுடைய ஜாதகத்துல நல்ல பலமா இருக்கும். அதாவது பலம், பலவீனம் 2 விஷயம் இருக்கு. சோ இந்த சந்திரன் பலமா இருக்குன்னா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். ரொம்ப அன்புக்காக எங்கிறவங்க, நிறைய விட்டு கொடுப்பாங்க, கருணை, இரக்கம், பாசம் சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மை தான் சந்திரனுக்கான குணாதிசயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோன்லியாவும் ஃபீல் பண்ணிப்பாங்க. எனக்கு இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றத விட அதிகபட்சம் ஏதோ ஒரு வகையில டிட்டாச்மெண்டாவும் தனிமை உணரக்கூடிய தன்மையும் நிறைய இருக்கும். அன்புக்காக ஏங்குறவங்க என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா கிரகம் வந்து ஒதுக்கி வைக்கும் இல்லையா, அந்த அன்பை நினைச்சு ஏங்கிட்டே நிறைய பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான கொடுப்பனை எல்லாம் இந்த சந்திரனோட ஆதிக்கம் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்படி கொண்டு போயிடும். இவங்கெல்லாம் ரொம்ப டிராவல் ரொம்ப பிடிக்கும். எப்பா என்னன்னாலும் சரி, இந்த குளிர் மழைனாலும் சரி போய் போய் தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க. அவ தண்ணிக்கு இவங்களுக்கு அப்படி ஒரு தொடர்பு. என்கிட்டலாம் கேட்டீங்கன்னா லிக்விட் ஃபுட் தான் சாப்பிடுவேன் நான் அப்படின்ற மாதிரி ரொம்ப லைட் ஃபுட்டா இருக்க மாதிரி. மீடியா ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்கல்ல, நம்ம ஆளுங்கதான். ராக்கோலிகள் கூட சொல்லலாம். நைட்டு பகல ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல எடுத்துக்கோங்க, நிறைய சந்திரன் ஆதிக்கம். இவங்க எல்லாம் கண்டிப்பா அந்த சந்திரன் ஆதிக்கம் பலமா இருந்துச்சுன்னா இவங்க ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி விவசாயம் தொடர்பான விஷயங்கள், மீடியா, இது எல்லாமே வந்து இந்த லைட்டிங்க்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நல்ல கலைத்துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளுமே சரி ரொம்ப இரக்கமா உதவுற. அப்புறம் சண்டையை வந்து லைக் பண்ணவே மாட்டாங்க. சண்டையெல்லாம் சமாதானமாக்குறவங்க யார் அப்படின்னா இணைப்பாங்க. சந்திரனுடைய பவர்ஃபுல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அன்பு சார்ந்த விஷயங்கள். சோ இவங்க எல்லாம் வந்து இப்படிதான் இருப்பாங்க. இவங்க எல்லாம் மாத்தவே முடியாது. அம்மா பிள்ளைங்க பர்டிகுலரா சொல்றோம் அப்படின்னா அம்மா பிள்ளைங்க, அம்மாதான் உலகம். அம்மா சொன்னா சரிதான். அடுத்ததான் வந்து சுக்ரன். சோ சுக்ரனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா சுக்ரன் ஒரு ஜாதகத்துல பலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, இவங்களுக்கு இந்த ஜாதகம் இப்படிதான் இருக்கு, இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா நல்லா மேக்கப் பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி அழகா இருப்பாங்க. நல்ல பெர்ஃப்யூம்ஸ் போட்டுப்பாங்க. இவங்க வந்தாலே அந்த ஒரு மாதிரி நல்ல நறுமணங்கள் அப்படின்றது ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். ப்ரெசன்டபிளா இருக்கும். நானும் அழகா இருக்கணும், இருக்கவங்களையும் அழகா வச்சுக்கணும். அதாவது இருக்கிற இடத்த கூட அழகா வச்சுப்பாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அழகா டெக்கரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வீட்டை கூட அழகா அலங்கரிக்கக்கூடிய தன்மைன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பிடிக்கும். அது மாதிரி இவங்க எல்லாம் கண்ணு வந்து பேசும். ரொமான்டிக் அந்த ஒரு லுக் இருக்கு இல்லையா, இவங்க பேசலாம், இவங்க கூட எல்லாம் இன்னும் பேசிட்டே இருக்கலாம் தோணும். ஈர்க்கக்கூடிய நிலை. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் அந்த ட்ரெஸ் போட்டாங்கனாலே அம்பாசிடர் ஆயிடுவாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். அவங்களுக்கு போட்டாலே அந்த அழகுன்ற ஒரு விஷயத்துல வந்து ஆட்படக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பணம்ன்றது சம்பாதிக்கிறதுக்கு தான், தப்பு கிடையாது. அதாவது நம்மளோட செலவுக்கு தானே. சோ அதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணி வாழணும் அவசியம் இல்லைல்ல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களும் இவங்கதான். நல்ல ஸ்வீட் பிரியர்களா இருப்பாங்க. ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. லக்ஸரி கார் வாங்குறது, அது பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் எல்லாம் வந்து புதுசு புதுசா மாடல் வந்தா கூட சரி, அதெல்லாம் எனக்கு வந்து வாங்கணும், அதுல டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் நடிக்கக்கூடியவங்க எல்லாம் யாரு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இவங்களுக்கு இந்த மாதிரியான தன்மை இருக்கும். சூப்பர் சூப்பர். ஒரே பிளசன்ட்டா இருக்கக்கூடியது சுக்கிரனுடைய ஆதிக்கம். வைபா இருப்பாங்க. அவங்க கூட கனெக்ட் ஆனாலே நம்மளுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த வைப் வந்துரும். சுக்கிரன் ஆதிக்கம் இருந்துச்சு அப்படின்னா. அடுத்ததான் புதன் கிரகத்துடைய குணாதிசயம். நிச்சயமா நம்ம சொன்ன மாதிரிதான். புதனுடைய ஆதிக்கம் அப்படின்னாலே புதன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனம், நிறைய ரொம்ப டேலண்டட்னு சொல்லலாம். ரொம்ப கிரியேட்டரா இருப்பாங்க. ஏதாவது விஷயத்த ஒன்றும் அது டிடெக்டிவ்னு சொல்லலாம் ஒரு பக்கம். எப்பயுமே எல்லாத்தையும் அரசி ஆராயக்கூடிய மனநிலை இவங்ககிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது மாதிரியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டிங்லேயே இருப்பாங்க. தன்னை வந்து என்ன வயசானாலும் காதலுக்கு எப்படி வயசாகாதோ அது மாதிரி இந்த புதனை பொறுத்த வரைக்கும் காதலுக்கும் வயசாகாது, கல்விக்கும் வயசாகாது. எப்பயுமே தன்னை படிச்சுட்டு நிறைய பிஹெச்டி சில பேர் கேள்விப்பட்டு போல என்ன வயசானாலும் படிச்சுட்டே இருக்காங்கன்னு. இவங்க எல்லாம் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. சோ அது மாதிரி காதலிக்கிறதுக்கும் சரி, என்ன வயசானாலும் காதல் இருந்துட்டே இருப்பாங்க. காதல் மீதான ஒரு மோகம், அன்பு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து குழந்தைத்தனம் ஜாஸ்தி இருக்கும். கேலி கிண்டல் நையாண்டி அப்படின்ற மாதிரி இரட்டைத்தன்மையாவும் இருப்பாங்க.
இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து கொஞ்சம் மாடலேட் பண்ணிக்கிறது, அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகிக்கிறது, இந்த விஷயம்லாம் ரொம்ப இதுவா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் எங்களை எப்பயுமே வீட்டுல லைப்ரரி வச்சுட்டு இருக்கவங்க கூட இவங்க தான். செடி கொடி கூட எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவங்க அவங்க எப்படி வந்து கிரீன் கலர் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் அந்த கிரீன் கலர் இருக்கக்கூடிய அனைத்து விஷயம் நேச்சுரல் ஓகே. நிறைய இயற்கை வந்து ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து குழந்தைங்க கூட நிறைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது. எப்பயுமே அப்டேட்டிங். 1க்கு 4 கலைகளை கத்துட்டு இருக்கவங்க யாரு? ஆயக்கலை 64ன்ற மாதிரி உண்மையிலே இவங்களுடைய தன்மையுமே வந்து நடராஜரோட தொடர்புடையதான். நிறைய நடனம், நாட்டியம் அது மாதிரி இல்லாம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்றது. இவங்களோட விரல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும். சும்மாவே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு தன்மைலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பாடக்கூடிய தன்மை இருக்கும். மேடை பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், அதுவும் பாத்தீங்கன்னா பொயட்ரி எழுதுறவங்க, காதல் கவிதை எழுதுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரெசன்டபிளா ஃபீல் பண்ணி என்னதான் வயசானாலும் அழகு ஸ்டைலு மாறலன்ற மாதிரி வயசானாலும் இளமை வந்து மாறவே மாறாம ரொம்ப இளமைத்துவமாவே தெரியக்கூடிய தன்மை புதனுக்கு உண்டு. சூப்பர் சூப்பர்மா. ஓகே. அடுத்ததான் வந்து செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகத்தோடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? நிச்சயமா செவ்வாய் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். கோவம் தான் முதல்ல எடுத்தோடனே கோவம். பார்த்த ஆள் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா பவர்ஃபுல்லா அப்படியே நல்லா ஜிம் பாடியா அந்த மாதிரி இருக்கிறது. அதாவது வார்த்தைகளை வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கோவமான வார்த்தைகளை அள்ளி வீசிடுவாங்க. ரொம்ப காரமான உணவுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே அந்த ரத்தம் சூடேறுதுப்பா எனக்கு அப்படியே என்னால பொறுக்க முடியலன்ற மாதிரியான பிஹேவியர்ஸ் இருக்கும். செவ்வாய் தாங்க உண்மையிலேயே ஒரு ஜாதகத்துல எல்லா கிரகங்களுமே ரொம்ப பவர்ஃபுல்ன்ற மாதிரி இந்த செவ்வாய் இல்லைன்னா ஒருத்தவங்க ஆளுமையா இருக்கவே முடியாது. சோ எந்த இடத்துல அதாவது ஒரு விஷயத்த பேசுறதுக்கு தயங்கி தயங்கி பேசுவாங்கல்ல, மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு தான் அடுத்து அடிக்கணும் அடிக்கிற அடிபடி கலாட்டாக்கும் இவங்கதான் லாய்க்கு. உடல் காரகன்னு சொல்லக்கூடியதுமே செவ்வாய். சோ உடல் ஆரோக்கியம் நிறைய மருத்துவர்கள்லாம் இதுலதான் இருப்பாங்க. மருத்துவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க, அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், துப்பாக்கில எடுத்துக்கிறதா இருக்கட்டும், போர் வீரர்களா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ், மெடிக்கல் ஓரியன்ட் சர்ஜரி ரிலேட்டட் இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா இந்த செவ்வாய் பலமா தைரியம் இல்லைன்னா எப்படிங்க முடியும்? ரத்தக்காரகன்னு சொல்லக்கூடியதே நமக்கு செவ்வாய் தான். அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும், இந்த செவ்வாய் பலமா தான் நீங்க வாங்கவே முடியும். நிலம் ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்னாலும் சரி, வீடு வாங்கணும், வீடு கட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த கட்டடத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் தான். சோ வேகம், துடிப்பு அப்படின்னு எந்த அளவுக்கு இருக்கோ ஸ்லோ ஆயிட்டாலும் முடியாது இல்லையா? அந்த மாதிரி அது ரொம்ப ப்ரெசன்டபிள்னு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் என்னன்னா இவங்க கோவத்தினாலே நிறைய பேர் விரோதிகளை சம்பாதிச்சுக்கணும், யாரு கூட இணக்கமாக முடியாது அப்படிங்கிற நிலைதான். இந்த செவ்வாய்னாலே நண்பர்களை குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெண் ஜாதகமா இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய்ங்கிறது கணவன். சோ அப்ப அவங்க கூட காம்ப்ளிகேட்டட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ராகு கேதுக்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா நிச்சயமா அது சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கும். அடுத்ததா குரு பகவான். குரு பகவானுடைய அந்த குணாதிசயம் என்ன? குரு பகவான் எடுத்துட்டீங்கனாலே ரொம்ப பிரசன்டபிளான ஒரு பர்சன். அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இல்லையா? குருன்றது ஜாதகரை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குருன்றது குழந்தைக்காரங்களாவும் பார்க்கும். சோ எப்பயுமே வந்து நான் தனக்கான நிலை அப்படின்றத உணரக்கூடிய தன்மை வந்து குருக்கு உண்டு. குருனாலே தனித்துவம் தான். குரு தான் ஆசான். சோ நிறைய ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. இப்ப படிப்பு பெரும் பணத்துக்கு அதிபதியே குருதான். சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நல்ல நகையெல்லாம் நிறைய அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க, பார்க்கும்போதே தெரியும். அது பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலருக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்டர் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப எப்படி நம்ம வந்து புதனுக்கு வந்து கிரீன் இருக்கும், செவ்வாய்னா சிவப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அந்த எல்லோக்கும் இவங்களுக்கும் கோல்டன் கலருக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்டர் இருந்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோன்னே தெரியும். 10 பேர் கூட்டத்துல தனியா தெரியுற ஆள் யாருன்னா இவங்களதான் இருப்பாங்க. சோ மினுமின்னு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆளுமே கொஞ்சம் நல்ல புஸ்டியா ஒரு மாதிரி அந்த ஹை ரேஞ்ச் சொல்லுவாங்க இல்லையா, என்னமோ ஹை ரேஞ்ச் மாதிரி இருக்காம்பா அப்படின்னு இல்லையா, நல்ல ஒரு வசதியா வாய்ப்புகளோட இருக்கக்கூடிய தன்மை தெளிவா தெரியும். பொலிவாவும் இருப்பாங்க, பார்க்க தேஜஸாவும் இருப்பாங்க. சோ கல்வி கேள்வி ஞானம் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. இந்த ஜாதகம் பொதுவா வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா குரு பலமா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, குரு கெட்டு போயிருந்தாருன்னா பேர் கெட்டு போகும், ஏதோ ஒரு இடத்துல அவமானம் வரும். குழந்தைகள் விஷயத்துல வந்து ட்ரீட்மெண்ட்ல குழந்தை பெற்றுக்காம அது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைக்கான விஷயங்கள் பத்தின ஒரு கவலை சிந்தனை இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பெரும் பணம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய அமௌண்ட் மொத்தமா டெய்லி கன்வெர்ட் ஆகுது. நகைக்கடையில இருந்து நகைக்கடை மதிப்பீட்டாளர்களா இருக்காங்க, அதே மாதிரி வந்து பேங்க் மேனேஜர்ஸா இருக்காங்க. எங்கெல்லாம் பெரும் பணம் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குரு பலமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய தன்மை. ஓகே சூப்பர். அடுத்ததா வந்து சனி பகவான். சனி பகவானுடைய குணாதிசயங்கள் என்னன்னா? நிச்சயமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனே யாருன்னா சனி பகவான் தான். உண்மையிலேயே அவர் ரொம்ப பிரசன்டபிளான ஆள். அவரை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பொதுவாக என்னன்னா நியாயக்காரகன், நீதிக்காரகன், உண்மையான ஒரு ஆளு, ஜீவனக்காரகன். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதாவது நமக்கு தேவைக்கான விஷயங்களை கொடுக்கறதே யாருன்னா நம்ம சனி பகவான். அவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நான் ரொம்ப சோம்பேறிதாங்க.
நான் ரொம்ப சோம்பேறி. ஆனா நான் சோம்பேறி ஆக்கி பார்ப்பேன். நீங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆளு. ஸோ இவர் என்னன்னா அந்த மந்தத்தன்மை நமக்குள்ள இருக்கும். அந்த காலகட்டம் நடக்கும்போதெல்லாம் நமக்கு எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. அந்த சோம்பேறித்தனம் அப்படியே வந்துரும். ரொம்ப வந்து வச்சு பதம் பார்ப்பாரு. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிருப்போம். எடுத்து ரீஎன்ட்ரி குடுத்து கரெக்ட் பண்ணி இந்த வேலைலாம் பார்ப்பாரு. அதனால தான் சனி பகவான பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஓகே. இவர பொறுத்தவரைக்கும் எப்படின்னா நியாயம், நீதி, நேர்மை, உண்மை இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர். பார்க்கும்போதே தெரியும். கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க. சனி ஜாதகத்துல பலமா இருக்கு அப்படின்னா, நல்ல கடின உழைப்பாளி. அழுக்குன்னு பார்க்க மாட்டாங்கங்க. நீ என்னதான் நல்லா அயர்ன் பண்ணி ஷர்ட் போட்டு போய் அன்னைக்கு அழுக்காய் தான் வரணும் பரவாயில்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி வந்து ரொம்ப எஃபோர்ட் போடுற அளவுக்கு இன்கம் வரல அப்படின்னா கூட அதையும் கடந்து போயிட்டு நான் அனுபவத்த கத்துக்கிட்டேன். நல்ல அனுபவசாலி. ஸோ வாழ்க்கையில நல்ல அனுபவங்கள் இருக்கவங்க, கடின உழைப்பாளி, எதுக்குமே பெருசா ஆசைப்படாதவங்க. இந்த முதுமை வந்து இவங்ககிட்ட தெரியும். இப்ப எப்படி நம்ம புதன்னா இளமை தெரியும் சொன்னோம் இல்லையா? இவங்க வந்து இளமையிலேயே கூட முதுமை. நிறைய பேருக்கு இளநரையெல்லாம் இருக்கும். ஆமா. அந்த மெச்சூர்டான ஒரு திங்கிங்கா இருக்கட்டும், தாட்ஸா இருக்கட்டும், உங்களுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், எல்லாமே மெச்சூர்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு வயதானவங்களுக்கான பக்கம். நிறைய ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்குலாம் வயசானவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கும். ரொம்ப ஏஜ்டா இருப்பாங்க. இவங்க கூட நல்ல ஒரு கனெக்டட் அப்படின்றதுக்கான நிலை இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பழமைவாதிகள். என்னதான் வாழ்க்கையில நிறைய இதுவா இருந்தா கூட பழமை மாறக்கூடாது. என்னோட பாரம்பரியம் மாறக்கூடாது அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் தான். ஸோ அவங்களுடைய பரம்பரை சார்ந்த விஷயங்களுக்கும் குலதெய்வம் இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த சனியினுடைய ஆதிக்கம் இருக்கவங்க. இவங்களுக்கும் அந்த இரும்பு பொருள்களுக்கும் ஒரு தொடர்பு வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து எப்பவுமே எங்ககிட்டே இருப்பாங்க. அடிச்சு போட்டாலும் மந்தமா 3 நாளைக்கு தூங்குறவங்களும் இவங்க தான். இவங்களுக்கா ஒரு மூடு வந்துச்சுன்னா நாள் நேரம் நைட்டு பகல் பார்க்காம உழைக்கிறவங்களும் இவங்க தான். இப்போ வந்து நம்ம மீனா அந்த எல்லாரையுமே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்ததா 2 பேர் இருக்காங்க. அதாவது வந்து முக்கிய கிரகங்களா சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள். ராகு, கேது கிரகங்கள். இவங்களுடைய குணாதிசயங்கள் என்னதான்? நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் இந்த வேலையை பார்த்தாலும் அவங்க கூட இவங்க போய் சேரும்போது அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றது தெரியும். அதுதான் நம்மளுடைய வாங்கி வந்த வரம், கர்ம பதிவு எல்லாம் சொல்லுவோம். ஸோ ராகு அப்படிங்கிறது போகக்காரர்கள். பிரம்மாண்டம். எப்பயுமே பாம்பு என்ன பண்ணும்? பாம்பத்துக்கு வீட்டுக்குள்ள போட்டா நிம்மதியா தூங்க முடியாது இல்லையா? எங்க எப்படி வரும் என்ன பண்ண போகுதுன்ற பயத்துலதான் நம்ம இருப்போம். அது மாதிரி நம்ம ஓட விட்டுட்டே இருப்பாரு. பத்தல இன்னும் பத்தல தேடு இன்னும் ஓடு அப்படின்ற மாதிரி விரட்டிட்டே இருக்கக்கூடிய பார்த்தா எப்பயுமே வந்து இன்னைக்கு ராகு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லதான். ஒரு பக்கம் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம உட்காந்து ஒரு மீடியால பேசி இது எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் போகுது இல்லையா? சோ இந்த மாதிரி மூளை முடுக்கெல்லாம் பரவக்கூடிய ஒரு நிலை, ரொம்ப பிரம்மாண்டமா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ராகு. அதை வந்து கேது அப்படிங்கிறது என்னன்னா சுருக்கம். போதும் என்னத்த அப்படின்ற என்னன்னா அனுபவிச்சுட்டு அதை சுருக்கி கொடுக்கும். ஒரு ஆள் கொடுத்துட்டு அந்த வேல்யூபிள் என்னன்னு புரிய வச்சு அதுல இருந்து புடிங்கிக்கிறது. அனுபவம் கொடுத்துரும், அனுபவிக்க விடாம இருக்காது. அனுபவத்தை கொடுத்துட்டு புடுங்கும். ராகு பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம். எப்பவுமே அள்ளி கொடுப்பாரு. இவர் வந்து அனுபவிக்க வச்சுட்டு அப்புறமா அதனுடைய வேதனை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரொம்ப இந்த பொதுவா சொல்லுவோம் நிழலை வந்து நிஜம் நம்ப வைக்கும். இந்த டைம் பீரியட்ல வந்து ராகு கேதுக்குள்ள போகும்போது என்ன பண்ணுவோம், நிழலெல்லாம் நிஜமா தெரியும், நிஜமெல்லாம் நிழலா தெரியும். அந்த மாதிரியான ஒரு கண்ணை கட்டிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறது எல்லாமே ராகு கேதுக்களுடைய தன்மை. அதாவது எல்லாத்தையும் அனுபவப்பட்டேன், இவ்வளவுதானா வாழ்க்கை, இவ்வளவுதானா தன்மை அப்படின்னு தன்னை சுருக்கிக்கிறது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கேதுவனுடைய தன்மை இப்பெல்லாம் வந்து சில பேர்ல அந்த சாமியார போயிட்டு எனக்கு அந்த வாழ்க்கையை வேணும் விரக்திக்கு போறாங்கல்ல. அப்ப இந்த குரு கேது தான் எக்ஸ்ட்ரீமான நல்லவனுக்கும் இருக்கும், எக்ஸ்ட்ரீமான கெட்டவனுக்கும் இருக்கும். சோ அது எந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்தது. சூப்பர். அதாவது வந்து 9 கிரகங்களுடைய குணாதிசயங்கள் சொல்லிட்டீங்க. இந்த 9 பேரும் தான் மனுஷனுடைய ஒட்டுமொத்த குணாதிசயத்தையும் ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம 12 ராசி அன்பர்களுடைய அந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்க போது, நம்ம கிரகங்கள்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றதை தொடர்ந்து பேசலாமா? நிச்சயம்.